அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது உற்பத்தி செலவுனா என்ன, சராசரி செலவுனா என்ன, மொத்த செலவுனா என்ன, மாறும் செலவுனா என்ன, மாறா செலவுனா என்ன அப்படிங்கிற செலவுல ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான செலவுகளை நாம பார்க்க இருக்கிறோம். அதாவது உற்பத்தி செலவு என்பது ஒரு பொருளை நம்ம தயாரிக்கும் போது, ஒரு நிறுவனங்கள் தயாரிக்கும் போது பல்வேறு விதமான செலவுகளை அவங்க செய்யறாங்க. அந்த பல்வேறு விதமான செலவுகள் செய்தால் மட்டும்தான் இன்று நாம் பார்க்கக்கூடிய அல்லது பயன்படுத்தக்கூடிய பண்டங்களாகவோ பணிகளாகவோ அந்த பொருட்களை நாம் பார்க்க முடியும். அப்ப இந்த மாதிரி உற்பத்திக்காக பல்வேறு விதமான செலவுகளை செய்யும் போது அந்த செலவுகளை தான் நாம் உற்பத்தி செலவு அப்படின்னு சொல்றோம். இதுல மாறும் செலவு, மாறா செலவு அப்படின்னு சொல்லி செலவுகள் இருக்குது. மாறா செலவு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உற்பத்தி கூடினாலும் உற்பத்தி குறைந்தாலும் செலவு மாறாம இருந்துச்சுன்னா அது மாறா செலவு என்று அழைக்கலாம். உதாரணமா பாத்தீங்கன்னா, ஒரு தொழிற்சாலையை நம்ம நிறுவும் போது அந்த தொழிற்சாலை வாடகைக்கு நாம எடுத்திருக்கோம்னா அந்த வாடகை கட்டிடத்துக்கு நாம செலுத்தக்கூடியது மாறா செலவு என்று அழைக்கப்படுகிறது. இதை எப்படி நாம பார்க்கணும்னா, அந்த தொழிற்சாலையில உற்பத்தி நடந்தாலும் நடக்காட்டாலும் அல்ல உற்பத்தி கூடுதலாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் நாம செலுத்தக்கூடிய வாடகை என்பது மாறாம இருக்கும். அதாவது ஒரு பிக்சட் தான் இருக்கும். இதனால இதை பிக்சட் காஸ்ட் என்று நாம் அழைக்கிறோம். அதே நேரத்துல நிரந்தர பணியாளர்களுக்கான ஊதியத்தையும் நம்ம மாறா செலவு என்று அழைக்கலாம். அதாவது கம்பெனிகள்ல மாத சம்பளம் பெறக்கூடியவங்க இருப்பாங்க. இந்த மாத சம்பளம் நம்ம மாறா செலவுல தான் கொடுக்கணும். ஏன்னா உற்பத்தி கூடினாலும் அல்லது குறைந்தாலுமோ அவருக்கு மாதந்தோறும் செலுத்தக்கூடிய அந்த சம்பளத்தை தான் நாம கொடுக்க வேண்டியிருக்கு. இதனால இது மாறா செலவு என்று அழைக்கப்படுகிறது. அப்போ மாறா செலவு என்பது உற்பத்தியில கூடலாம் அல்லது குறையலாம், எந்த ஒரு நிலை வேணாலும் இருக்கலாம். ஆனா செலவு என்பது இந்த செலவு என்னைக்குமே மாறாம இருக்கிறதுனால இது மாறா செலவு என்று அழைக்கப்படுகிறது. இது மாறும் செலவு. மாறும் செலவுன்னா என்ன அர்த்தம்னா, உற்பத்திக்கு ஏற்ப மாற்றக்கூடிய அல்லது மாறுபடக்கூடிய செலவுகளை தான் நாம மாறும் செலவுகள் என்று அழைக்கிறோம். அதாவது வேரியபிள் காஸ்ட் என்று இதனை நாம் ஆங்கிலத்தில் அழைக்கலாம். உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா, மின்சார கட்டணம், அதாவது மின்சார கட்டணம்னா என்ன அர்த்தம்னா, அந்த பொருள் உற்பத்தியில ஈடுபடுத்தும் போது நம்ம மின்சார செலவு செய்வோம், அந்த கட்டணத்தை செலுத்துவோம். அந்த மின்சார செலவு என்பது பாத்தீங்கன்னா உற்பத்தி குறைவா இருந்தா நாம பயன்படுத்தக்கூடிய மின்சாரம் குறைவா இருக்கும். அதனால செலவும் நம்ம குறைவா செலவழிச்சா போதும். அதே நேரத்தில் நம்முடைய உற்பத்தி கூடும்போது நாம அதிகமான அளவு மின்சாரத்தை பயன்படுத்துவோம். அதனால மின்சார கட்டணமும் நம்ம அதிகமான அளவு செலுத்த வேண்டிய இருக்கும். அப்ப இது மாறும் செலவுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நாம பார்க்க முடியுது. அதாவது உற்பத்தி கூடும்போது இந்த செலவுகளும் கூடும், உற்பத்தி குறைந்தால் இந்த செலவுகளும் குறையும். அதுக்கப்புறம் மூலப்பொருள் செலவு. உதாரணமா நம்ம பார்த்தோம்னா, இப்போ ஒரு பஞ்சு மில் இருக்குன்னா அந்த பஞ்சு மில்லுக்கு தேவையான பருத்தி வரும். அப்போ உற்பத்தி கூடுதலாக இருக்கும்போது நம்ம பருத்தியை அதிகமான அளவு வாங்குவோம். உற்பத்தி நம்மகிட்ட குறைவா இருக்கு அப்படின்னா வாங்கக்கூடிய கொள்முதல் செய்யக்கூடிய பருத்தியுடைய அளவை நம்ம குறைவா வாங்குவோம். அப்போ அந்த செலவும் பாத்தீங்கன்னா கொள்முதல் செலவு அல்லது மூலப்பொருள் செலவு உற்பத்திக்கு ஏற்ப மாறுபடக்கூடியது. அதாவது செலவு அதிகமாகவும் இருக்கலாம், செலவு குறைவாகவும் இருக்கலாம். இதை மாறும் செலவு என்று நாம் அழைக்கப்படுகிறது. அப்போ மொத்தத்துல ஒரு செலவு நம்ம பார்க்கும்போது மாறும் செலவு, மாறா செலவு, இந்த ரெண்டு செலவும் சேர்த்தா தான் நம்ம மொத்த செலவு என்று குறிப்பிடுகிறோம். நம்ம ஒரு கணக்கீடு மூலமா பார்க்கலாம். அதாவது டிசி, ஏசி, டிவிசி, டிஎஃப்சி, ஏவிசி, ஏஎஃப்சி என்று நாம இதை பார்க்கலாம். இது ஒரு கணக்கு நம்ம பார்க்க போறோம். உதாரணம் பாருங்க. டோட்டல் காஸ்ட் 10 பிளஸ் கியூ கியூப். அதாவது ஒரு தொழிற்சாலையினுடைய டோட்டல் காஸ்ட்டை நம்ம பார்க்கிறோம். இதுல கியூங்க இடத்துல அதனுடைய மதிப்பீடு 5ஆக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 5 வைத்து நாம இந்த கம்பெனியுடைய டிசி எப்படி இருக்கும், ஏசி எப்படி இருக்கும், டிவிசி எப்படி இருக்கும், டிஎஃப்சி எப்படி இருக்கும், ஏவிசினா எவ்வளவு அளவுல இருக்கும், ஏஎஃப்சி எவ்வளவு அளவுல இருக்கும் அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இதனுடைய டோட்டல் காஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது மொத்த செலவு. மொத்த செலவு என்பது ஒரு நிறுவனம் தான் உற்பத்தி செய்த அனைத்து பொருட்காகவும் செய்யக்கூடிய செலவுகளை தான் மொத்த செலவு என்று அழைக்கப்படுகிறது. இப்ப இந்த நிறுவனத்துல பாருங்க, டிசிசி 10 பிளஸ் கியூ கியூப். இந்த இடத்துல கியூ 5 என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் நாம இந்த நிறுவனத்துடைய செலவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, டிசியை நாம கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே 10 இருக்குது. இப்போ கியூ பாத்தீங்கன்னா கியூ கியூப்பா கொடுத்திருக்கு. கியூ இந்த இடத்துல 5 என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போ 5 கியூப். உதாரணம் பாருங்க, 5 கியூப். இப்போ நாம இதை எப்படி பிரிக்கலாம்னா 5 இன்டு 5 இன்டு 5, அதாவது 3 5. இதுல பாருங்க 25. 25 இன்டு 5 சிக்கல்ட்டு பாருங்க 5 5 25, திரும்ப ஒரு 5, 125. அப்ப இந்த இடத்துல
10 பிளஸ் 5 கியூப் என்னன்னா 125 தீர்மானிக்கப்படுது. மொத்தம் வந்து பாருங்க 10 பிளஸ் 125 ஈக்குவல் டு 135. அப்ப இந்த நிறுவனத்துல வந்து 10 பிளஸ் கியூ கியூப் என்னன்னா மொத்தம் வந்து கியூ வந்து 5ஆக இருக்கும் பட்சத்துல வந்து 135 ரூபா மொத்த செலவாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்க இந்த இடத்துல பார்க்கும்போது டிசி என்பது உதாரணமா பாருங்க, டிசி என்பது 2 வகையில பிரிக்கப்படுகிறது. அதாவது டிஎஃப்சி பிளஸ் டிவிசி. அதாவது மொத்த செலவு என்பது மொத்த மாறா செலவும் மொத்த மாறும் செலவும் இவை 2 செலவுகளையும் சேர்த்தா தான் நம்ம வந்து மொத்த செலவு என்று குறிப்பிடுவோம். அதாவது டோட்டல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் பிக்சட் காஸ்ட் பிளஸ் டோட்டல் வேரியபிள் காஸ்ட். இது எல்லாமே சேர்ந்தது தான் மொத்த செலவு என்று இங்கே தீர்மானிக்கப்படுது. இந்த இடத்துல பாருங்க, டிஎஃப்சி ஏற்கனவே நமக்கு வந்து கொடுத்துக்கப்பட்டிருக்கு, 10 என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது 10 வந்து பிக்சட் காஸ்ட், டோட்டல் பிக்சட் காஸ்ட், மொத்த மாறாத செலவு என்று 10 குறிப்பிடப்பட்டுள்ளது. மாறும் செலவு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுல வந்து 5 கியூப் வந்து கொடுத்துருக்கு. அதாவது 5 கியூப் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ 5 கியூப் வந்து என்பது மாறும் செலவு. இப்போ பாருங்க, 10 பிளஸ் 5 கியூப் இஸ் ஈக்குவல் டு ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் 125. ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா 135 என்பது டோட்டல் காஸ்ட். இப்போ இந்த இடத்துல நம்ம எதை கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் பிக்சட் காஸ்ட். எப்பவுமே நல்லா கவனிச்சுக்கிடுங்க, டோட்டல் பிக்சட் காஸ்ட் வந்து நம்ம வந்து பார்க்கணும். டோட்டல் பிக்சட் காஸ்ட் இந்த இடத்துல பாருங்க, இது வந்து மாறா செலவுனால இது வந்து 10 என்ற அளவுல வந்து இருக்குது. இதுல 10 வந்து டிஎஃப்சி, அதாவது மொத்த மாறா செலவு என்று இதனை வந்து நாம குறிப்பிடலாம். இதுல வந்து இப்ப வந்து பாருங்க ஏஎஃப்சி கணக்கிடணும். ஏஎஃப்சி என்ன அர்த்தம்னா இதுல சராசரி மாறா செலவு எவ்வளவு. அப்ப இந்த சராசரி மாறா செலவுக்கு உண்டான இஎஃப்சி பை கியூ, இதுதான் சராசரி மாறா செலவு ஃபார்முலா. அதாவது மொத்த மாறா செலவுல இருந்து எத்தனை பொருளை நம்ம உற்பத்தி பண்ணியிருக்கோமோ அதை கொண்டு வகுத்தால் கிடைப்பது தான் சராசரி மாறா செலவு. உதாரணம் பாருங்க, ஏற்கனவே நம்ம டிஎஃப்சி வந்து 10 கண்டுபிடிச்சிருக்கோம். இங்க கியூ வந்து ஏற்கனவே 5 குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போ ஏஎஃப்சி ஈக்குவல் டு 2ஆக இருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து ஏஎஃப்சிங்கிறது 2ஆக மாறுகிறது. அடுத்து பாருங்க, நம்ம இப்போ டிசி பார்த்துட்டோம், ஏசி பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து பாருங்க ஏஎஃப்சி பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்கறது டிவிசி பார்க்கணும். இந்த டிவிசின்னா என்ன அர்த்தம்னா டோட்டல் வேரியபிள் காஸ்ட், அதாவது மொத்த மாறும் செலவு என்று நாம வந்து இதனை குறிப்பிடலாம். இந்த டிவிசி நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். அதாவது 5 கியூப். இந்த இடத்துல நீங்க பாருங்க, டிவிசி என்பது 5 கியூப்பா வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ டிவிசி ஈக்குவல் டு 125 என்று நாம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதுல ஏவிசி கண்டுபிடிக்கணும். ஏவிசின்னா இதுக்கு உண்டான ஃபார்முலா என்ன அப்படின்னா டிவிசி பை கியூ. அதாவது சராசரி மாறும் செலவு என்பது மொத்த மாறும் செலவுல இருந்து மொத்த உற்பத்தியான பொருளை வகுப்பதனால் கிடைப்பது. இப்ப இதுல பாருங்க 125 என்பது என்னன்னா மொத்த மாறும் செலவு. அதுல 5 பொருட்கள் தயாரிக்கப்பட்டிருக்கு. இப்போ 23 என்பது ஏவிசியா இருக்கும். இப்ப ஏவிசி நம்ம பாத்தீங்கன்னா 23ஆக இருக்கும். அதாவது சராசரி மாறும் செலவு என்பது மொத்த மாறும் செலவுல இருந்து எத்தனை பொருளை நாம உற்பத்தி பண்ணியிருக்கோமோ அதை கொண்டு வகுத்தால் கிடைப்பது சராசரி மாறும் செலவு என்று நாம் இந்த இடத்துல வந்து பார்க்கலாம். ஏசி எப்படி நாம கண்டுபிடிக்கணும்? ஏசின்னா சராசரி செலவு. இந்த சராசரி செலவு என்பது மொத்தம் நாம எவ்வளவு செலவழிச்சிருக்கோமோ அதுல இருந்து எத்தனை பொருட்கள் நம்ம உற்பத்தி பண்ணியிருக்கோமோ அதனை கொண்டு வகுப்பது. உதாரணம் பாருங்க, இதுல ஏற்கனவே நமக்கு தெரியும் ஏசி கண்டுபிடிக்க உண்டான ஃபார்முலா என்ன அப்படின்னா டிசி பை கியூ. அதாவது சராசரி செலவு என்பது மொத்த செலவுல இருந்து எத்தனை பொருளை உற்பத்தி பண்ணியிருக்கோமோ அதனை கொண்டு வகுத்தால் கிடைப்பது. இப்ப டிசி பாத்தீங்கன்னா 135. எத்தனை பொருளை நாம தயாரிச்சிருக்கோம்னா 5 பொருளை தயாரிச்சிருக்கோம். இப்ப பாருங்க 27. இப்ப 27ஆக இருக்கிறது. இந்த மாதிரி நாம வந்து கண்டுபிடிக்க இந்த கணக்குல வந்து இருக்கும். இந்த மாதிரி நாம வந்து இந்த கணக்குல வந்து கண்டுபிடிக்கலாம். இப்ப நாம இதை ஒவ்வொன்றையும் தனித்தனியா எடுத்துடும். உதாரணம் பாருங்க, டிசி என்பது எவ்வளவு அப்படின்னா 135. டிஎஃப்சி ஈக்குவல் டு 10, ஏஎஃப்சி ஈக்குவல் டு 5, டிவிசி ஈக்குவல் டு 125, ஏவிசி ஈக்குவல் டு 23, ஏசி ஈக்குவல் டு 27 என்று நாம வந்து இதை தனித்தனியா பிரிச்சு எழுதணும்னா இது வந்து ஈஸியா இருக்கும்.
இப்போ இந்த மாதிரி நாம வந்து கொடுக்கப்பட்ட மதிப்பீடுகளை வச்சு நாம வந்து கணக்கு பார்க்கலாம். அதாவது சராசரி செலவு எப்படி இருக்கும், மொத்த செலவு எப்படி இருக்கும், சராசரி மாறும் செலவு இருக்கும், மொத்த மாறும் செலவு எப்படி இருக்கும், சராசரி மாறா செலவுனா என்ன, மொத்த மாறா செலவுனா என்ன என்பதை பற்றி வந்து நாம இந்த மாதிரி கணக்கீடு மூலம் கண்டுபிடிக்கலாம். மீண்டும் மற்றொரு வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.